அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவில் வரும் தை மாதத்துடைய ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த அமாவாசை நாளில் இந்த ஒரு முடிச்ச தவறாமல் உங்கள் வீட்டு நிலைவாசலில் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், வறுமைகள் இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும். அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. கூடிய தை மாதத்துடைய சக்தி வாய்ந்த அமாவாசை நாள் பிப்ரவரி 9ஆம் தேதி கடைசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. இந்த சக்தி வாய்ந்த அமாவாசை நாளில் நம்ம செய்கிற ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் இரட்டிப்பான பலன் உண்டு. அதோடு இந்த அமாவாசை வெள்ளிக்கிழமையோடு வருவது இன்னும் கூடுதலான பலனை நமக்கு கொடுக்கும். எப்படிப்பட்ட தடைகள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், வறுமைகள் இருந்தாலும் அது அத்தனையும் தீரணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு நம்ம செய்யணும். அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலேயே இந்த அமாவாசை திதியும் வர்றதுனால கட்டாயமாக நம்ம மகாலட்சுமியுடைய வழிபாடு செஞ்சு வரும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அத்தனையும் தீரும். அதனால் வெள்ளிக்கிழமையில் அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய படம் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். பெருமாள் மற்றும் மகாலட்சுமியுடைய படம் இருந்தாலும் சரிதான். பூக்கள் எல்லாம் சாட்சி அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வைத்து அம்பாளை நீங்கள் வழிபட்டு பாருங்க. மகாலட்சுமியுடைய அஷ்டகம் இருந்தால் அதையும் நீங்கள் பாராயணம் செய்யுங்க. கண்டிப்பாக பித்ருக்களுடைய வழிபாடு அன்றைய நாளில் நிச்சயமாக நம்ம செய்ய வேண்டும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதமும் அருளும் நமக்கு இருந்தால்தான் நம்மளுடைய தலைமுறைகள் நல்லபடியாக வாழ முடியும். நம்மளுடைய குழந்தைகளும் நலமாக வாழ முடியும். அதனால் எந்த குடும்பத்தில் பித்ருக்களுடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் நிச்சயமாக சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது, படையல் வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் இந்த நாளில் கண்டிப்பாக செய்து பித்ருக்களுடைய அருளையும் நம்ம கண்டிப்பாக பெறணும். குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடிகிறவங்க தாராளமாக நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கும் செஞ்சு வாருங்கள். பக்கத்தில் இருக்கிற அம்பாளுடைய கோவிலுக்கும் செஞ்சு அன்று கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னால கண்டிப்பாக அம்பாளுடைய கோவிலுக்கும் செஞ்சு அம்பாளையும் நேரில் செஞ்சு தரிசனம் செய்யுங்க, வழிபாடு செய்யுங்க. இந்த மாதிரி நம்ம செய்கின்ற அமாவாசை திதியில் ஒவ்வொரு சின்ன சின்ன பரிகாரத்திற்கும் சின்ன பூஜைக்கு கூட அதற்கான மகத்துவம் அதிகமாகவே உண்டு. சரிங்க, நம்ம வீட்டில் இருக்கிற தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக நடக்கணும். எங்கள் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, வறுமைகள் தீரவே மாட்டேங்குது, பணம் அப்படிங்கிறது விரயமாகிக்கிட்டே இருக்குது, நாங்கள் என்னதான் சம்பாதித்தாலும் உழைத்தாலும் அந்த பணம் எங்ககிட்ட தங்க மாட்டேங்குது, தொழிலில் பெருசாக முன்னேற்றம் எதுவும் இல்லை, வியாபாரமும் அந்தளவுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முடிச்சு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் அமாவாசை நாளன்று நீங்கள் வைத்து பாருங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. காட்டனில் ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து மனதார மகாலட்சுமி தாயாரை வேண்டிட்டு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானையும் வேண்டிட்டு எங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய குலதெய்வம், இஷ்ட தெய்வங்கள் அனைவரையுமே நீங்கள் வேண்டிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கல் உப்பை வைத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை சின்னதாக கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்சள் பொடி அதில் போட்டுக்கோங்க, குங்கும பொடியும் போட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் எதற்காக அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்கிற மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே கூடி வரணும். தடைகள் இருந்து அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். கல் உப்பு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அது என்ன பண்ணும் அப்படின்னா எதிர்மறை விஷயங்கள், எண்ணங்கள் எல்லாம் உள் வாங்கிக்கும். எதிர்மறை விஷயங்களால் நமக்கு எந்த பாதிப்பும் வராமல் அது பார்த்துக்கும். விஷயங்கள் நம்மையும் சரி நம்ம வீட்டை சுற்றியும் நடக்க ஆரம்பிக்கும். அதனால கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருட்களில் ஒரு முக்கியமான பொருள். கல் உப்பு வைத்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க, கொஞ்சமாக குங்குமம் போட்டுக்கோங்க. 4வது பொருளாக என்ன பண்ணுங்க அப்படின்னா மஞ்சள் வைத்துக்கோங்க. விரலி மஞ்சள் கிடைத்தால் ரொம்பவே பெஸ்ட்டு, விரலி மஞ்சள் வைத்துக்கோங்க. 5வது பொருளாக ஒரு ரூபாய் நாணயமோ அப்படி இல்லைன்னா உங்கள்
ரூபாய் காயினையோ அந்த முடிச்சில் நீங்கள் வைத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டி மொத்தமாக 5 பொருட்கள் ஒற்றை எண்ணிக்கையில் தான் நம்ம வைக்கணும். ஸோ அதனால் 5 பொருட்கள் வைத்து ஒரு முடிச்சு மாதிரி கட்டிக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க. அந்த முடிச்சுக்கும் நீங்கள் சந்தனம் குங்குமம் அப்படி இல்லைன்னா மஞ்சள் குங்குமம் வைத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு முன்னாடியோ அல்லது பின்புறமோ பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் அதில் வைத்துக்கோங்க. காலையில் நீங்கள் நல்ல நேரமில் நீங்கள் செய்தாலும் சரி, இல்லைன்னா மாலை நேரத்தில் செய்தாலும் சரி, நல்ல நேரம் பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் நல்ல மனசார வேண்டிட்டு உங்களுடைய கஷ்டங்கள் வறுமைகள் அனைத்தும் தீரணும், கடன் பிரச்சனைகள் தீரணும், எங்களுடைய பணவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக வேண்டிட்டு நீங்கள் என்னை நிலைவாசலில் கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வீட்டில் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டில் பூஜை செய்யும்போது தீபதூப ஆராதனை காட்டும் போது இந்த முடிச்சுக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா டெய்லியுமே என்ன பண்ணுங்க தீபதூப ஆராதனை காட்டிக்கோங்க. அந்த உப்புலேருந்து தண்ணி ஈத்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த உப்பை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு பழையபடியும் இந்த முடிச்சு கட்டி நீங்கள் நிலைவாசலில் கட்டிக்கலாம். ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செஞ்சு வர உங்கள் வீட்டில் இருக்கிற தடைப்பட்ட விஷயங்கள், இந்த பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது அனைத்தும் தீரும். உங்களுக்கே நீங்கள் மாற்றம் வருவதை உணர முடியும். அதனால் அதுவும் குறிப்பாக இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசை, தை மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசை. இதை சேர்ந்து நம்ம எல்லாருமே பலன் பெற முடியும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.